ரைட். පායන සඳවට කර තරුව වගේ මූණ පෙනේ දිරිසෙට ආලේ ඒ දැක මම කොකිලකවල නිසා හිත වැටුණා අපි හොඳ කාලේ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் அண்ட் மீம்ஸோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். மச்சி இவன்டா. இந்த போட்டோல இருக்க பர்சன் யாருன்னு தெரியுதா? லோகேஷ் கனகராஜ் தானே. ரீசெண்டா நம்ம சோசியல் மீடியாக்குள்ள போனாலே காலம் 8ல நம்ம லோகேஷ் கனகராஜை போட்டு மீம்ஸா விட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் மீம்ஸ்னா சும்மா ஏதோ 1-2 எல்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு தோன்றதெல்லாம் வச்சு மீம்ஸ் போடுறானுங்க. எது நடந்தாலும் அவரோட பேச வச்சுதான் மீமே. அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து புடிச்சுக்கறான். இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மீம்னா இதுதான். இத பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிக்கவே இல்ல. அடுத்து இது நம்ம டியூட் படத்தை வச்சு அதுல இருக்கிற ஐடி கார்டை பாருங்களேன். அதுலயுமே லோகேஷோட மூஞ்சி தான். அதுவுமே ஒரு மீம் இமேஜ் தான். சார் என்ன சார் தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி பண்றாரு? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனை. நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்கா போற மீம்ஸ்னா இது அப்புறம் இது. டேய் அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? நெக்ஸ்ட் இன்னொரு மீம் ஒன்னு இருந்தது பாருங்க. இதுதான். டேய் இவனை தனியா போட்டாலே அடிக்கணும்னு தோணும். அவன் மூஞ்சில போய் லோகேஷோட மூஞ்சி வச்சிருக்கீங்களா? லோகேஷ் கனகராஜ் சார்ட்ட நான் தலை வணங்கி கேட்டுக்கிறேன், உங்க அடுத்த படங்கள்ல என்ன நல்லா நீங்க பயன்படுத்திக்காங்க. சரி, இவ்வளவு மீம்ஸா விட்டு தள்ளுறானுங்களே, இது ஏன்டா இப்படி பண்றானுங்க? இதுக்கு என்ன காரணமே இல்லையான்னு கேட்டா காரணம் எல்லாம் கேட்காதீங்க, நாங்க அடிப்போம்னு சொல்லி வேற அடிக்கிறானுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாடன்னா அடிப்பா. ஆனா காரணம் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? இதுக்கும் அந்த மாதிரி காரணம் இருக்கு. ஏன் அவரை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க? ஏன்னா அவர் லாஸ்டா ரஜினி வச்சு எடுத்த படம் ஃபிளாப். ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். கரெக்ட். கூலியோட ஃபிளாப் தான் இதுக்கு காரணம். ஆனா கூலியோட ஃபிளாப் மட்டும்தான் அதுக்கு காரணமானு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அப்புறம் அதுக்கு முன்னாடியே லியோவோட ஃபிளாப்லயே இவனுக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் ஆனானுங்க. அடுத்ததா கூலியும் அதே மாதிரி எடுக்கவும் பஸ்ட் ஆயிட்டானுங்க. இனஃப்டா அடிச்சிடு. ஆனா லியோ ஃபிளாப்னு சொன்னா ஊர் உலகம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் அதுதான்டா நெசம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இங்க பாருங்க, பாக்டீரியாவோட செல்லோட டயகிராமுக்குலாம் அவரோட முகத்தை போட்டு வச்சிருக்கானுங்க. என்னது? அதுக்கு பார்ட்ஸ் முதற்கொண்டு மார்க் பண்ணிருக்கானுங்க பாருங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க. அவட்டு மேனிக்கு பல மீம்ஸ், ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டானுங்க. போதுங்கிற அளவுக்கு. பாவம் மனுஷன் பார்த்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் சரி, ஏதோ ஒரு படம் ஃபிளாப் கொடுத்துட்டாப்ல, அதுக்காக இப்படியா? அதே லோகேஷ் தானே மாநகரம், கைதி, விக்ரம் மாதிரி வந்து பிளாக் பஸ்டர் படம்லாம் கொடுத்தாரு. அப்புறம் ஏன்பா இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு படம் பிளாப் கொடுத்ததுக்காகலாம் இப்படி போட்டு அடிக்கல. அதுக்கு அவர் பேசின பேச்சு தான் காரணம். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கூலியோட ரிலீஸுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? இன்டர்வியூல நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினாரு சார். டெஃபினட்டா கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. I can't guarantee this 1,000 crores. I can guarantee that one number, that is 150 rupees of everybody who's gonna. நல்லா தான் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் ஃபிளாப் ஆகி போச்சா? எப்படி? அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூல உட்காந்துக்கிட்டு இவனுங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் என்னால படம் போட முடியாது, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கதை எழுத மாட்டேன் டாப்ல. அப்படியா சொன்னா? டைம் டிராவல் சொல்ல, எல்சியூல் இருக்குன்னு சொல்ல, பட் அதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொல்லிருக்காங்க. I can never write a story for their expectations. ஏமாவா சார் நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன். இதுக்கு தான் ஒரு மனுஷன் வந்து வெற்றி வந்ததும் ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? ஆனா அதுக்காக அவரை பண்றதுக்கு எந்தெந்த படத்தோட போஸ்டர் இல்லாம இவரோட முகத்தை வச்சு பண்றானுங்க. அத கொஞ்சம் பாருங்களேன். இங்க பாருங்க, பல்லி, தருதல, பொய், ஓலம், நீலம்பரியோட முகத்தை கூட லோகேஷோட மாத்தி ஓலம்பரின்னு வச்சிருக்கானுங்க. Probably அது கீழே நான் போட்டு I agreed அப்படின்னு போட்டு இவனுங்க போடுற மீம்ல அதுல கூட்டமா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரோட முகமுமே லோகேஷோட முகத்தை தான் வைக்கிறானுங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா?
இருக்கிற படத்தோட போஸ்டர் ஃபுல்லா இவரோட முகத்தை வச்சு விட்டானுங்க. அதுக்கு நடுவுல உண்மையிலேயே இவரோட படத்தையே இவரோட மூஞ்ச வச்சு விட்டானுங்க. அடே அது உண்மையிலேயே அவர் படத்தோட போஸ்டர் தான்டா, அது கூட தெரியாத அளவுக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கானுங்க. முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன? என் மூத்த பேத்தி கல்யாணம். ப்ராப்ளம் சால்வ். இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், வெற்றி வந்துகிட்டே இருக்குன்றதுக்காக கொஞ்சம் கூட டக்குனு ஹெட்வீட்ல ஏறிடக்கூடாது. அப்புறம் எப்ப தூக்கி போட்டு இப்படி மிதிப்பானுங்கன்னு தெரியாது. என்ன அள வச்சவனை கூட மன்னிச்சிடுவேன்டா, ஆனா என்ன அசிங்கப்படுத்தினவங்கள உங்களை மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்டா. நெக்ஸ்ட் காலம் 7ல நம்ம ஆர்ஜே பாலாஜியை வேற இதே மாதிரி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை போட்டு விளக்க ஆரம்பிக்கிறானுங்க. நீ போ, நீ வா. கிளாமரப்பில் சேமப்பில் அவரை எதுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்கன்னு தெரியல. மேபி இந்த கருப்பு படத்துக்கான்னு தெரியல, ஏன்னா அதுக்கு வேற ஒரு மீம் போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க. மாஷா அல்லா, ரெஃபரன்ஸ்லயே பாதி படத்தை எடுத்துட்டான்டா. உண்மைதான்டா, படம் முழுக்க அவ்வளவு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காப்ல. அது அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? ஆனா உண்மையிலேயே கருப்பு படம் எதுக்கு இந்த அளவுக்கு ஓடிச்சு, அந்த படத்துல அப்படி என்னத்தை கண்டானுங்கன்னு எனக்கு தெரியல. புரியல, நமக்கு அதான் வேணும். அதே மாதிரி கருப்பு படத்தோட கிளைமேக்ஸுக்கு பல ரீல்ஸ் பார்த்து எல்லாம் உட்காந்து சாமி அடிக்கிட்டு இருந்தானுங்க. காந்தாரா படத்துல மாதிரி ஒரு அத்தன்டிக்கான ஒரு மியூசிக் வந்தது, ஒரு உரிமை அடிச்சாங்க, சாமிக்கு அருள் ஏத்துற மாதிரி ஒரு மியூசிக் வந்துச்சு அப்படின்னா ஒரு சாமி வந்தால் அர்த்தம் இருக்கு. இங்க என்னடான்னா சாயபேங்கரு என்னத்தையோ போட்டு வச்சிருக்காப்ல, அதுக்கு எப்படி இவனுங்களுக்கு சாமி வந்துச்சுன்னு தான் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா இன்னொருத்தர் நண்பரும் ஒருத்தர் அங்கிட்டு ஓரமா உட்காந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்காப்ல, நம்ம இர்ஃபான். இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவர் சீசனுக்கு சீசன் வந்து அடி வாங்கிட்டு போவாப்ல. இப்ப மறுபடியும் சீசன் வந்துருச்சு போல் இருக்கு. தம்பி நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இது வரைக்கும் பல விஷயத்துக்காக அடி வாங்கினாப்ல, ஜெண்டர் ரிவீல் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே போய் வீடியோ எடுத்ததுக்கு, இப்படி பல விஷயத்துல மாட்டினாரு. அது எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டாப்ல எப்படியோ. அடுத்ததா வந்து இந்த தெருவாரமா இருக்கிறவங்களுக்கு போய் நான் உதவி பண்ண போறேன்னு அங்கவே மண்டகரமா பேசி அதுக்கு அடி வாங்கினாப்ல போன வருஷம். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, உன் என்னதான்டா பண்றது? இப்ப இந்த வருஷம் வந்து கோட்டாவை முடிக்கணும்ல, அதுக்காக இப்போ பிரியாணி தர்றேன் பக்ரீத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேல்ஸ் ஆரம்பிச்சாப்ல. இந்த வாட்டி நான் இர்ஃபான்ஸ் வியூ பிரியாணி வந்து லான்ச் பண்றேன் இந்த பக்ரீத்துக்கு. மனுஷன் இப்படி ஒரு பிரியாணி எவனுமே இந்த இந்தியாவில வித்திருக்க மாட்டான். 1 கிலோ பிரியாணி 1000 ரூபாய். என்ன சொல்ற? மட்டன் பிரியாணியை வச்சே ஸ்கேம் பண்றவன்டான்னு நிரூபிச்சு காட்டியிருக்காப்ல மனுஷன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நான் சேர பிரியாணி கண்டிப்பா 3700 ரூபாய்க்கு ஒத்துன்னு பண்ணிருக்கீங்க, பட் ஆனா நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம். நானும் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறேன், பக்ரீத்துக்கு பிரியாணி தரேன்னு அவரோட ஆடியன்ஸுக்குலாம் சொன்னாரு. அதுல இருந்து அவங்க ஒரு 2% இல்ல 1% பேர் வாங்கினாலே அவருக்கு சேல்ஸ் எங்கேயோ பிச்சுட்டு இருந்திருக்கும். ஆனா வாங்கின காசுக்கு ஒருத்தா அந்த பிரியாணியை கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 3650 ரூபாய்க்கு நான் ஒரு 6 கிலோ 7 கிலோ வரும்னு எதிர்பார்த்தேன், ஏன்னா அது ஏமாற்றமாயிடுச்சு. வாடாங்க அண்ணே, என்னடா இது? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. பெரிய பெரிய பிரியாணி கடைகளே வந்து மேக்சிமம் 300 400 அந்த அளவுக்கு தான் 1 கிலோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் 600 ரூபான்னு வச்சா கூட 1000 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி விற்கிறது. அவர் கரெக்டா சொல்லுவார், இர்ஃபான் போய் ஏமாத்த மாட்டாரு யாரையும். அது வாங்கின பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ போடுறாங்க, அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல, உள்ள பீஸ் இல்ல, கிலோ கணக்குல கம்மி ஆகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பிரைஸ் அப்படி கிடையாது, 350 ரூபா தான். இது கணக்கு படி பார்த்தா 600 மேல வரும். என்ன சொல்லி வித்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க எங்கிட்ட உட்காந்து பிரியாணிக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் அவர் பிரியாணியை வித்து காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டு போயிட்டாப்லையா. ஏமாறுற மக்களுங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தானே இருப்பாங்க. ஆனா ஆடியன்ஸை இந்த அளவுக்காக ஒரு மனுஷன் இது பண்றது, நம்புற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஒர்த்தா பண்ணிருக்கலாம். நீங்க எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, பட் நீங்க சாப்பிட்டீங்களான்னு தெரியல, செட் ஆகல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதே பக்ரீத்துக்கு இன்னொரு மனுஷனும் பிரியாணி செஞ்சாப்ல. அவர் செஞ்சாருன்னு சொல்றதை விட செய்யறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணி முயற்சி செஞ்சாருன்னு தான் சொல்லணும். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம நண்பர் பில்லாராம் அவர்கள் தான். அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நான் பிரியாணி செய்ய போறேன். A few minutes later. பிரியாணி செஞ்சிட்டு இருக்கும்போது குக்கர் அடிச்சிருச்சு. அவரோட சமையலுக்கு இப்ப ஊர் உலகமே அடிமை. அதனாலயே பக்ரீத்துக்கு அவரை பிரியாணி செய்ய சொன்னாங்கன்னு மனுஷன் பிரியாணி செய்யறதுக்கு அவ்வளவு போராடினாப்ல. அவரும் புது புது குக்கரா வாங்கிட்டு வந்து வைக்கிறாப்ல, வைக்கிற எல்லா குக்கரும் வெடிக்குது. பிரியாணி செஞ்சிட்டு இருக்கும்போது குக்கர் அடிச்சிருச்சு. அதான் மறுபடியும் புது குக்கர், தெரியுதா? புது குக்கர். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். 2வது குக்கர் வெடிச்சிருச்சு, என்ன பண்றது?
இன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு பிரியாணி கடைசி வரைக்கும் சாப்பிடல. ஐயோ பாவம். கிட்டத்தட்ட 4 குக்கர் நினைக்கிறேன் பக்ரீத் அன்னைக்கு. 4 குக்கர் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு, வைக்க வெடிக்குது. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு குக்கர் வெடினே சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு குக்கர் வெடிக்கிறதுல ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. 15 குக்கர் வெடிச்சிச்சுப்பா. 15 குக்கர் வெடிச்சிச்சுப்பா. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. எனக்கு தெரிஞ்சு பில்லாராம குக்கருக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆகலாம். அவர் மட்டும் ஏதாச்சும் ஒரு குக்கரை வாங்கி இந்த குக்கர் எனக்கு வெடிக்கலன்னு மட்டும் ஒரு வாரத்தை வீடியோ சொல்லிட்டாருன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான்டா. அந்த குக்கரோட சேல்ஸ் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். என்ன பில்லாராமுக்கே வெடிக்கலன்னா அந்த குக்கரை நம்பி வாங்கலாம்டான்னு. நல்ல அரிசி வாங்கிட்டேன் நானு. நல்ல அரிசி வாங்கி பாத்திரத்திலே சமைச்சுக்கிறேன். குக்கரே எனக்கு வேணாம். எத்தனை வாட்டி குக்கர் வாங்குறது? கடைசியில என் தலைமை எந்த நிலைமைக்கு ஆயிட்டாப்ல தெரியுமா? வாங்கி வைக்கிற எல்லா குக்கரும் இப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்குன்றதுனால ஒரு குக்கருக்கு ஃபேமஸ் ஆன என் தலைவன் கடைசியில சட்டிக்கு மாறிட்டாப்ல. வா, என்னால நம்ப முடியல. புது குண்டா வாங்கிட்டேன் சாப்பாடு செய்யறதுக்கு. குக்கர் தான் வெடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனால குக்கர் இனிமேல் நமக்கு வேணாப்பா. குண்டா போதும். குண்டாலே சாப்பாடு வெடிச்சுக்கிறேன். குக்கர் வேணாம், வெடிச்சுக்கிட்டே இருக்கு. 15 குக்கர் வெடிச்சிருச்சு, சமாளிக்க முடியல. முடியல. 1 2 15 குக்கர் வெடிச்சிருந்திருக்கு. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இவர் குக்கர் வாங்குறத வச்சே ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனாகி பங்களாவே கட்டியிருக்கலாம். அவ்வளவு குக்கர் வாங்கியிருக்காப்ல. அவரும் பாவம் எவ்வளவுதான் வாங்குவாரு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? ருக்கோ ஜரா சபர் கரோ. கர்நாடகா மாநிலம் ஒஸ்ட்பேட்ல இருக்க. குக்கர் கம்மியா சொல்றாங்க ரேட்டு, வாங்குவோமா? ஆல்ரெடி 15 குக்கர் போயிடுச்சு. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆனா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும்னா பில்லாராம் கிட்ட தான் கத்துக்கணும். விடாம மனுஷன் எத்தனை குக்கர் வாங்கினாப்ல. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வெற்றிகரமா விசில் வந்துருச்சியா? சரிதா, குக்கர் வெடிக்காம விசில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அவரோட சமையலுக்கு நம்ம ஊர் உலகமே ஃபேமஸ் ஆகி போச்சு. அவர் சமையலை ஒரு தடவையாவது நம்ம சாப்பிட மாட்டோமா? ஒரு வாயாவது அவர் கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டான்னு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். எனக்கு தெரிஞ்ச இர்ஃபான் என்ன இப்படி ஆரம்பிக்கிறது, நம்ம பில்லாராம மட்டும் ஒரு ஃபுட் இது ஆரம்பிக்கட்டும், மனுஷன் பெரிய கோடீஸ்வரனே ஆயிடுவாப்ல. வித்தியாசமா சமைப்பாரு எங்க ஆளு. ஃபர்ஸ்ட் புருத்தூள் அப்புறம் என்ன பொடி இருக்கு, இது என்ன பொடினே தெரியல போட்டுருவோம், இது என்ன பொடினே தெரியல போட்டுருவோம். கறிக்குழம்புல ப்ரூ பொடி போடுவாப்ல, ரசப்பொடி போடுவாப்ல, இருக்கிற எல்லா பொடியும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாப்ல. பக்கத்துல எறும்பு பொடி இருந்துச்சுன்னா அதையும் கூட கொஞ்சம் தட்டிக்கிடுவாப்ல போல் இருக்கு. நாம தான் நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு கியூட் கப்பிளோட ஒரு வீடியோ காமிக்கவா? அந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அடடே இவ்வளவு கியூட்டான ஒரு கப்புள்ஸ் நீங்க அப்படியே பிளஷ் ஆயிடுவீங்க. எங்க பாப்போம். பாப்பு, இத ஃபுல்லா நீ தானே சாப்பிட்ட? ஆமா நான் தான் சாப்பிட்டேன். நான் என்ன சொல்லிட்டு போனேன்? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடாமையா இருக்கணும்? என்ன மிரட்டுற? செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பார் அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு அதானே, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடாமையா இருக்கணும், இன்னும் மிரட்டுற. என்ன ஒரு கொஞ்சல், என்ன ஒரு கியூட்னஸ் பாத்தீங்களா? உன் பேர் என்ன? ஓ அப்படியா, இது வரேன். சொல்ற பேச்செல்லாம் கேப்பையா? ஹலோ, என்னது வாய் ஓவரா பேசுவியா? பேசுவியா? என்னப்பா இது, கரப்பாம்பூச்சினாலே பெண்களுக்கு பயம் இல்லையா? அதுலயும் கியூட் கேர்ள் அவங்க. ஆனா இதெல்லாம் கியூட்னஸ்னு உங்களுக்கு யாரு சொன்னான்னு நீங்க இதை கியூட்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இந்த கன்றாவியை விட இன்னொரு வீடியோ காமிக்கிறதா கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா கியூட்னஸ்? இத கியூட்னு நினைச்சுதான் அவங்க அதை பண்ணாங்களா? அவங்க எடுக்கும்போது எப்படி அந்த மனுஷன் சிரிக்காம இருந்தான்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மணி 12 தானே ஆகுது. ஏன் 12 மணின்னா பிரியாணி சாப்பிடக்கூடாதா என்ன?
இத கியூட்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கானுங்களே. என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல, என்னால முடியல, அவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த பயல்ட்டு என்ன காப்பாத்தி விடுங்க ஐயா. அந்த கன்றாவிய பார்க்க முடியலடா. இதுல வேற அவங்க குட்டையா கியூட்டா இருக்கான்னு காட்டுறதுக்காக எல்லா வீடியோவையும் இப்படி டாப் ஆங்கிள் வச்சு எடுத்துக்கிறாங்க, மூஞ்ச பிடிச்சி ஆட்டிக்கிறாங்க, உடனே அவங்க வாயும் இப்படியே வச்சுக்கிறாங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எனக்கு புரியல. வீடியோவுல எங்களாலேயே இதை 1 மணி நேரம் பார்க்க முடியலையே. வீடியோ எடுக்கும்போது எப்படி க்ளோஸ் அப்ல பாக்குறாப்ல. தோழர் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தோழர். இந்த மாதிரி கியூட்னஸா பண்ணணும் இல்ல, அதை கியூட்னஸ் நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்து உங்க போனுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க போனுக்குள்ளேயே வச்சு நீங்க 2 பேரும் நைட்டு உங்க பாட்டுக்கு பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணி நீங்களே அதை வந்து நைட் ஒரு நைட் அதை டெலீட் பண்ணிருக்க. போன்லயே வச்சுக்காதீங்க. இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். டோர் லாக். ஆனா இத கலாய்ச்சு பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்களேன். இங்க பாருங்க. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கற? சாப்பிட்டு இருக்க. ஏன் பாப்பா கண்ட கருமத்தியெல்லாம் இந்நேரத்துக்கு தின்னுட்டு இருக்கிற? பாப்பாவுக்கு பசி வந்துடுச்சா, வயிறு வேற சாப்பாடு வேணும்னு கேட்டுச்சா, நானே செஞ்சு சாப்பிட்டேன். கண்டதையெல்லாம் இந்நேரத்துக்கு தின்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போய் டாக்டர் ஏதாச்சும் கேள்வி கேட்டா வாயில் நாய் பீ வச்ச மாதிரி உட்காந்துக்கு. சரியா? இப்படியே இருந்து என்ன பாப்பா பண்றது? புரிஞ்சுக்கோ பண்ணி 1000 சொல்லுவா, அதுக்காக பாப்பா சாப்பிடாம இருக்க முடியுமா? பாப்பாக்கு பசிக்குள்ள. அந்த வாயை வைக்கிறதா, வாயை நல்லா பிதுங்கி போன மாதிரி வச்சுக்கிட்டு உண்மையிலே அவங்க ஏன் வீடியோல அப்படி வாய வைக்கிறாங்கன்னு தெரியல. அதை ஒரு கியூட்னஸ் நினைச்சு வைக்கிறாங்க போல. ஒரு நாள் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதே பாப்பா. இது வேற ஒருத்தன் முழு நேரம் பொழப்பா பண்ணிட்டு இருக்கானே, அவனும் எப்படி பாப்பா பண்றா? எங்களுக்கு தெரியல. பாப்பா பாப்பா ஸ்கிரிப்ட் முடிஞ்சு பாப்பா அப்படி பண்ணாத பாப்பா, ப்ளீஸ் பாப்பா. எந்த அளவுக்கு கொலவெறி ஆயிருக்காங்கன்னு பாருங்க அதை பார்த்து. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த ட்ரெண்டிங்கே வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சானுங்க. அதோட விளைவு போல் இருக்கு. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? நாட்டின் நன்மைக்காக ஒன்றாக இணைவோம் என கூறி மக்கள் மேடை என தனி இயக்கத்தை தொடங்கி திடீர் வீடியோ வெளியிட்ட லதா ரஜினிகாந்த். என்னடா சொல்றீங்க? இது எப்ப? பார்க்காதே பார்க்காதே. என்னங்கடா திடீர்னு தமிழ்நாட்டு மக்கள் மேல ஆளாளுக்கு இவ்வளவு அக்கறை? அந்த பக்கம் என்னடான்னா அண்ணாமலை என்னடான்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாப்ல, இந்த பக்கம் இவங்க என்னடான்னா இவங்க ஒரு பக்கம் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் பத்தாதா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது பத்தாதா? இதுல இன்னுமா தனி இயக்கத்தை தொடங்கி திடீர் வீடியோ வெளியிட்ட லதா ரஜினிகாந்த். ஆனால் நம்மள ரொம்ப தான் பெருமைப்படணும் போல் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்ம மேல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அக்கறைன்னு பாருங்களேன். எவ்வளவு துடிக்கிறாங்க நம்மளோட நலனுக்காக. என் பையன் முன்னாடியே நான் சின்ன ட்ரெஸ் தான் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன். சோ தட் அவன் வெளியில போய் வேற ஏதாவது பொண்ணுங்களை அந்த மாதிரி பார்க்கும்போது அவனுக்கு எந்த தப்பான எண்ணமும் வரக்கூடாது. ஓகே, நம்ம அம்மா சின்ன வயசுல நம்ம அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 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 பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டா நான் அவளை தப்பா பார்ப்பேன் அப்படின்ற எண்ணமே அந்த குழந்தை மனசுல வர விடக்கூடாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம் இது ஒரு முட்டாள்தனத்தோட உச்சம்னு தாங்க நான் சொல்லுவேன். அது என்ன மாதிரியான ஒரு கேணத்தனமான ஒரு பேச்சு இது? அவர் அம்மாவா இருக்கட்டும், இல்ல ஒரு அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், ஒரு மகன் முன்னாடியோ ஒரு அண்ணன் தம்பி முன்னாடியோ நான் அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்கிறேன், அவன் என்னைய பார்த்தே பழகுனதுனால வெளியில போய் மற்றவங்களையும் பார்த்தா அவனுக்கு அந்த மூடு வராது, தப்பான எண்ணமே வராதுங்கிறதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனத்தோட உச்சம். இல்ல ஒரு அது என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏய், நீங்களா எங்க வரீங்க?
வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதை ப்ரொக்ரெசிவ்னு வேற நினைச்சுக்கிறாங்க போல. படிக்காத தற்குறிப்பில் அவங்க எந்த ஒரு உறவு முறையா வேணா இருக்கட்டும், அவங்க முன்னாடி அறகுறையான ஒரு ஆடையில இருக்கிறது அது ஆபாசம் தான். அது எப்படி ஒரு அம்மாவையும் ஒரு இன்னொரு விமனையும் கம்பேர் பண்ண முடியும்? அவ பைத்தியம் சார். அப்படி இவங்க சொல்ற லாஜிக் படியா பார்த்தா நாளைக்கு இவங்களை இப்படி பார்த்தே பழகி போன ஒருத்தன் நாளைக்கு அப்ப அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானா? ஐயோ நம்ம அம்மாவே இப்படி பார்த்து பழகுன நம்ம எப்படி இன்னொரு பொண்ணு கூட இப்படி இருக்கிறதுன்னு அப்படி ஆயிட மாட்டானா? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? முட்டாள்தனமா இல்ல? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இதே மாதிரி இதை விட ஹைலைட்டா இன்னொருத்தங்க இருக்காங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். இப்போ நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மாவா வந்து ஒரு பையனுக்கு இப்படிலாம் பண்ணலாமா? உங்களுக்கு அது தப்பா தெரியலையா? எனக்கு அது தப்பா தெரியல. இஸ் ஆல் மைன். இது என்னோட சொத்து, என்னோட உரிமை, என்னோட சொந்தம். இது நான் எப்படி வேணாலும் நான் கொஞ்சலாம், அடிக்கலாம், கெஞ்சலாம். எல்லா எமோஷன்ஸும் இவங்கிட்ட மட்டும்தான் என்னால் காட்ட முடியும். மோரோவர் ஹி இஸ் ஆல்சோ டூயிங் டு மீ ஒன்லி. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இது இவங்க இன்னொரு ரகம். இதுவும் நம்ம பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லணும். இல்ல இன்னும் இதை சொல்லணும்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு கூட சொல்லலாம். அவனுங்களா ஒரு தற்கூறிங்க. அது என்ன பேச்சு அது? ஹீ இஸ் மைன், அவன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவன் என்னோட சொத்து, என்னோட உரிமை, அவன் என்ன பொருளா? அது என்ன பேச்சு அது? அவன் மேல எனக்கு எல்லாமே இருக்கு, அவனை நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு. டேய் நீ வசமா சிக்கிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பைலட்ட மாட்டிக்கிட்ட, நீ தப்பிக்க முடியாது ராஜா. இவங்க தான் லிப் டு லிப் கிஸ் அடிச்சு வீடியோ போட்டுட்டு நான் ஒரு என் மகனுக்கு கொடுக்குறேன், இது எந்த தப்புமே கிடையாதே அப்படின்றாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சீரியஸ்லி இதை எத்தனை பேர் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. இதை நான் ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவன் அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இதெல்லாம் அந்த மாதிரி ஆங்கிள் பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. அது எப்படி ஒரு அம்மாவும் பையனும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சுட்டு அதை நாங்க தப்பே கிடையாது, நாங்க ப்ரோக்ரெசிவா இருக்கோம்னா இது என்னது இது? அதுவும் அவங்க பேசுற பாத்தீங்களா, இது என்னோட சொத்து, என்னோட உரிமை. இந்த பேச்செல்லாம் ஒரு தகப்பன் தன்னோட மகளை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா இந்த சொசைட்டி சும்மா இருக்குமா? இல்ல அது சரியா இருக்குமா? முதல்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லாத்துலயும் ஒண்ணுதான். அது பையனோ பொண்ணோ, அவன் மைனரு, அவனுக்கு எப்படி என்ன தெரியும்? நீங்க அவனை கண்டிக்கலாம், நீங்க அவனை வளர்க்குற விதத்துல வேற. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு அது என் சொத்து, என்னோட உரிமைங்கிறது இது என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு என் பையனை கிஸ் பண்ணணும்னு தோணுது, எனக்கு என் பையனை ஹக் பண்ணணும்னு தோணுது. வாட் ஆல் ஐ எம் கெட்டிங் த ஃபீல், ஐ வில் டெல் டு ஹிம். மோரோவர் he is also comfortable with me. என்ன எடவி அது? இதுல இவனுக்கும் அதெல்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கான் என் கூட இப்பெல்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவனோட வயசு அதுவா? அவனுக்கு அது சரி தப்பு சொல்ற வயசா? ஆக்சுவலா என்ன கேட்டா இவங்க பண்ற விஷயத்துக்குள்ள இவங்க மேல போக்சோ போடணும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆண் அப்படி நடந்துகிட்டாலும் அது தவறு தான், ஒரு பெண் அப்படி நடந்துகிட்டாலும் தவறு தான். இவங்க எல்லாம் மென்டல் தனமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா கிட்டே இப்படி எல்லாம் இருந்தவனுக்கு வெளியில போனா தப்பா தெரியாது அப்படின்னு. அது வேறடா, அது பயாலஜிடா. ஒரு விமனோட பாடி கண்டிஷன் அப்படிதான், ஒரு மென்னோட பாடி கண்டிஷன் இப்படிதான். பயாலஜிக்கலா பாடி அப்படிதான் இயற்கையாவே உருவாயிருக்குது. அது ஹார்மோன்ஸ் பண்றது, அது நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எனக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது, என்ன இதை சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களான்னு தெரியல. பார்க்குற நீங்க இந்த ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட், அவங்களோட இந்த அணுகுமுறை, வளர்க்குற விதம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ சொசைட்டி மாறிடுச்சு, இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு, இப்போ இந்த மாதிரிலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் அப்போ ஒருவேளை நான் குறுகிய மனப்பான்மையோட இருந்தேன்னா நான் என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன். ஓகே இப்படிதான் ஜென்ரேஷன் இருக்கு போலன்னு புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.